வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோரோலாவிலிருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G14. ஸோ இந்த பதிவில் இந்த மோட்டோ G14 எப்படி இருக்குது, ஒரு 10,000 செக்மெண்ட்டில் இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மோட்டோ G14 மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த பாக்ஸ் பேக்கேஜிங். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் யூஸ்வலாக மோட்டோரோலா பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷங்களாக அவங்களுடைய பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைனில் ஒரு மாற்றம் கூட கொண்டு வரல. பட் எதுக்கு மாற்றணும், ஏதாச்சும் பிரச்சனைனா மாற்றணும், நல்லா தான் இருக்குது. பட் இதில் வந்து அவங்க பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு டிசைனையும் அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த ப்ராடக்ட்னுடைய முக்கியமான ஹைலைட்ஸையும் அவங்க பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவங்க ஃபுல்லஸ்ட் டிஸ்பிளே கொண்டாந்துருக்காங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. 50 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த மொபைல் ஃபோனுடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸாக அவங்க இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் 10,000 செக்மெண்ட்டில். மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் ஒரு டிபியூ ஜெல் கேஸ் பொறுத்து ஆல்ரெடி உங்களுக்கு வருது. ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா 20 வாட்டுக்கான சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிள், தேவையான சிம் எஜெக்டர் பின், தேவையில்லாத டாக்குமெண்டேஷன், இப்போ இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட்ஸ் தான். சரி, இப்போ வந்து மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்பொழுதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டோ G14 2 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பிளாக் கலரும் வச்சுருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த மொபைல் ஃபோன் இன்னும் 2 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. அதோட பேக் ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெதர் ஃபினிஷிங்கில், ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த மொபைல் ஃபோனோட டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு முந்திலாம் பார்க்குறப்போ இந்த ஹாலர் மொபைல் ஃபோன்லலாம் வரும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி டிசைன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3D டிசைனில் நல்லா பண்ணியிருக்காங்க. வெயிட்டு கொஞ்சம் கையில் ஃபீல் ஆகுது. ஆனால் 177 கிராமு தான். ஆனால் இந்த வெயிட்டுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்து உங்களுக்கு அக்ரிலிக் அப்படிங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. PMMA அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரிலிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி அதுவும் பிளாஸ்டிக் தான். சுற்றி இருக்க ரிம்முமே பிளாஸ்டிக் தான். பட் நல்லா இருக்குது. இது 10,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு சாலிடான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் USB Type-C போர்ட் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கர் இங்கே கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கருக்கான சப்போர்ட் டால்பி அட்மாஸோடு இருக்குது. இரண்டாவது ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இயர்பீஸில் உங்களுக்கு வரும். கீழே அந்த USB Type-C போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துட்றாங்க. டால்பி அட்மாஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற மாதிரி இங்கே வந்து டால்பி அட்மாஸ்ங்க எழுதியிருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்டு ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த செக்மெண்ட்டில் அவங்க ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துட்றாங்க. ஃபேஸ் அன்லாக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. இப்போது அதே மாதிரி உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துட்டாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. மொபைல் ஃபோன் ஆக்சிடென்ட்டில் தண்ணி ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளே முக்கி இருக்கக்கூடாது. ஏதாச்சும் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு பெருசாக எந்த டேமேஜும் உங்களுக்கு வராது. இந்த G14 உங்களுக்கு 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான். டிஸ்பிளே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பேண்டா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிற பெசல்ஸ் தின்னாக இருக்குது, பட் அன்ஈவனாக இருக்குது. இந்த சைட்லேயும் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு வித்தில் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டுமே தின்னாக இருக்குது. பட் டாப்லேயும் பாட்டம்லேயும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்குது. பட் இதுக்கான காரணம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த டிஸ்பிளேனுடைய கேபிள் எல்லாமே கீழே இங்கே ரவுட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களுக்கு கேப் கண்டிப்பாக வந்து தான் ஆகும். பட் டிஸ்பிளேனுடைய பிரைட்னஸ் இண்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அவுட்டோரில் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பத்தலை. இண்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா கலர் அக்யூரசி, இதோடைய லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் நல்லா இருக்குது. பட் வியூயிங் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உங்களுக்கு தள்ளி நின்று பார்த்தாலுமே டிஸ்பிளே சுத்தமாக உங்களால் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இதை விட மோசமான மொபைல் ஃபோனில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்துட்டோம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே ஓகேன்னு எனக்கு தோணுது. பட் மோட்டோரோலா வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக மார்க்கெட்டில் இறங்கி இதை விட கொஞ்சம் இன்னும் டிஸ்பிளே வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஆல்ரைட், கேமரா பற்றி பார்ப்போம். யூஸ்வலாக மோட்டோரோலா சொதப்புற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கேமரா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பின்னாடி பின்புறத்தில் 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் சப்போர்ட்டிங்காக எதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், என்னத்தை சப்போர்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு 2 மெகா பிக்சல் அல்லக்கை இருக்குது. சிங்கிள் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பொட்டு நாச்சு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கேமரா. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1080p வீடியோ சப்போர்ட் பண்ணுது. இந்த மொபைல் ஃபோனை வச்சு எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் அவங்க நைட் கேமராலாம் என்ன சொன்னாலும் லோ லைட்டில் கலர்னுடைய ரீப்ரொடக்ஷன் சுமாராக தான் இருக்குது.
பட் நாய்ஸ் லெவல் கம்மி பண்ணியிருக்காங்க, நைட் மோட்லாம் கொடுத்து நாய்ஸ் லெவல் கம்மி பண்ணியிருக்காங்க. டைனாமிக் ரேஞ்ச் இந்த ப்ரைஸுக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இருக்குது. ஃபோக்கஸிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் ஓகே சுமாராக இருக்குது. பேக்ரவுண்ட் பிளரிங் நல்லா இருந்தாலும் ஏஜ் டிடெக்ஷன் அங்கே லைட்டாக மிஸ் ஆகுது. செல்ஃபி கேமராமே பார்த்தீங்கன்னா லைட் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல செல்ஃபிஸ் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. கேமராவோட யூஐயில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோ மோஷன், அப்புறம் வீடியோக்கான சப்போர்ட், வீடியோவில் 1080p வீடியோஸ்க்கான மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. போர்ட்ரேட் மோட், அப்புறம் ப்ரோ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் கேமராக்கான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவும் ரியர் கேமராவும் சேர்த்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா ஓவராலாக பார்க்குறோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி லெவல் கேமரா, ஒரு டாக்குமெண்டேஷன் ஏதாச்சும் நீங்கள் பண்ணணும், டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து யாருக்காச்சும் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு இந்த கேமரா ஒர்க் ஆகும். ஒரு பேசிக் யூசர் இல்லாட்டி ஒரு சப்போர்ட்டுக்கு இன்னொரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு வாங்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேமரா நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இவங்க யூனிசாக்கினுடைய T616 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 12 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசஸர் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரே வேரியன்ட் தான், 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஆனால் இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா UFS 2.2 கொடுத்துருக்காங்க. NFC கிடையாது. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி தேவையான சென்சர் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. கேம்ஸ் நீங்கள் விளையாடலாம். ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் விளையாடலாம். கொஞ்சம் ஹை எண்ட் கேம்ஸ் கூட நீங்கள் லோ கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு ஸ்மூத்தாக விளையாட முடியும். ஆனால் ரொம்ப நேரம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா திணற ஆரம்பிக்குது மொபைல் ஃபோன். ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஹை எண்ட் கேம்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா லைட்டாக திணற ஆரம்பிக்குது. பட் இது கேமிங்காக பண்ண மொபைல் ஃபோன் கிடையாது. அன்றாடம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பேசிக்கான அப்ளிகேஷன், சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்லாம் போட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஐ. இப்போ எல்லாரும் மாதிரியும் நான் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருந்துச்சுன்னா அதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கான ஒரு யூஐயும் கிடையாது. ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு அந்த தேவை போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ், நீங்கள் பழகி போன சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் கூட இதில் இருக்காது. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ யூஐயில் ப்ளோட்வேர் எதுவுமே கிடையாது. ஆனால் ப்ளோட்வேர் இல்லைன்னு சொல்கிறோம். இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதுனால கூகுள் தரப்புல இருந்தே எவ்வளோ அப்ளிகேஷன் தேவையில்லாத அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாகவே ஒரு 12-15 கூகுள் அப்ளிகேஷன் இருக்குது. எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன் தான். அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணவும் முடியாது. ஸோ கூகுளே ஒரு ப்ளோட்வேர், அவனை வச்சுக்கிட்டு மித்தவங்க ப்ளோட்வேர்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப நியாயம் படலை. இவங்க தரப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்களும் காசு பண்ணணும்ல, ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஆடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் இருந்தால் தான் மோட்டோரோலா அவங்க இதில் காசு சம்பாதிச்சு மொபைல் ஃபோனை இந்த விலைக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் மோட்டோரோலா தரப்புலேருந்து இந்த மாதிரி தேவையில்லாத நியூஸ்லாம் பார்க்குறதுக்கு மோட்டோஹா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டால்பி அட்மாஸை நீங்கள் செட் பண்ணிக்கிறதுக்காக டால்பி அட்மாஸ்க்கான ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மோட்டோரோலா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நியூஸ் லெட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு தேவையில்லாத அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர் கணக்கில் தான் சேரும். ஸோ சொல்கிற அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருந்துட்டாலே அதில் ப்ளோட்வேர் இல்லாமல் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கூகுளும் ப்ளோட்வேர் தரலாம், மொபைல் ஃபோன் கம்பெனியும் கொஞ்சம் ப்ளோட்வேர் தரலாம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு பேசிக் ப்ராசஸர் அப்படிங்கிறப்போ இந்த யூஐ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாலிடாக ஒர்க் ஆகுது. ரொம்ப லேக்லாம் கிடையாது. ஓரளவுக்கு உங்களுக்கு 4GB உங்களுக்கு பேசிக் யூசேஜுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த யூசேஜுக்கு உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸர் ப்ளஸ் இந்த யூஐ எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 20 வாட் சார்ஜ் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோன் 15 வாட் சார்ஜ் தான் சப்போர்ட் பண்ணும். சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 to 3 hours ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கான. ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 5000 mAh மொபைல் ஃபோன் சாலிடாக உங்களுக்கு 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் மொபைல் ஃபோன் அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மோட்டோரோலாவுடைய G14 நீங்கள் வாங்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்க போது. இதை வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரி. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.